நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் படப்பிடிப்பில் இருக்கும் திரைப்படம் குக்கு. இயக்குனர் ராஜமுருகன் இப்படத்தின் மூலம் அறிமுகமாகிறார். கதாநாயகன் தினேஷ் அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி எல்லோரின் கவனத்தையும் ஈர்க்கும். இப்போ குக்கு பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் அது. அட்டகத்திக்கு அப்புறம் அந்த கிடச்ச அந்த ஃபேம் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெரியல, கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதை ப்ரீத் பண்ணிவிட்டு வரதுக்கு அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் தேவை எனக்கு. இப்போது கரெக்டாக போயிட்டுருக்கு. ராஜமுருகன் சார் பண்ணுறாங்க. நானே எதிர்பார்க்குற ஒரு படமாக அது வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அது ஓர் புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே. டிஓபி சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைலாவில் விஸ்காம் ட்ரை பண்ணேன். அது கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்புறம் கேமரானாலே பாலுமந்திரா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் தான் இருக்கும்ல. ஸோ பாலு சார்கிட்ட போய் ட்ரை பண்ணோம். அங்கே நிறைய பேர் அங்கேயும் ஜாயின் பண்ண முடியல. கொஞ்சம் எஸ்எல்ஆரில் எடுத்த ஸ்டில்ஸு அதெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் ட்ரா பண்ணி அப்படியே காமிப்போம். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அது ஆக்டிங் சான்ஸாக மாறிச்சு. அங்கே வந்து வெற்றிமாறன் சார் வந்து அசோசியேட்டாக இருந்தாங்க. அப்போ ஆக்டிங் சான்ஸாக மாறுவோம். சரி ஃபஸ்ட்டு உள்ளே பூந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அவர் தான் வந்து தேட்ரு அப்படின்னாரு. ப்ராக்டிஸ் மூலிமா வந்து நடிக்க முடியும், எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்ரு அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்த சொன்னார். நான் கூத்துப்பற்ற கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் கூத்துப்பற்றைய ஸ்மெல் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். கொஞ்சம் நிறைய அப்சர்வ் பண்ண நிறையா டைம் கிடச்சிது எனக்கு. அதுலேருந்து லைனாக ஒரு 3ஆம் அரங்கு, அங்கே ஒரு 2 பிளே, நிறைய நாடக குரூப்பில் வந்து லைட்டிங்லேயும் பேக் ஸ்டேஜ்லேயும் இருந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து அட்டகத்தி பண்ணும்போது ரொம்ப பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. விமல், வித்தாத், விஜய் சேதுபதி எல்லாமே இருந்தாங்க. அப்போ அவர் அக்கௌண்டண்ட்டாக இருந்தார். நல்ல டைம் அது. ஃபஸ்ட்டு நடித்தது வந்து ஜனா சார் கொடுத்தார். ஒரு டீசெண்டான ரோல். அந்த ஆசிட் அடிக்கும் முடி வச்சுட்டு குள்ளா போட்டு வரும். அதுக்கப்புறம் ஆடுகளம், தசைனை தீச்சுரினும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் பண்ண லீடாக. அது நாடேட் ஒன்றும் வரல. அது கொஞ்சம் அப்படியே செம்மையாக இருக்கும். ஒரு ஆன்டி பிரிட்டிஷ் ரோல். அது இவ்வளோ தூரம் தாடி வச்சுட்டு செம்ம கெத்தாக இருக்கும். அதை பார்த்து ஆடுகளம் பார்த்து மௌனகுரு அதுலேயும் ஒரு டீசெண்டான ரோல் சாந்தகுமார் சார் கொடுத்துருந்தாங்க. ரஞ்சித் சார் எப்படி தெரியும்னா, ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் விஜய் டிவியில் ஆக்சுவலாக நான் ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். அவர் பேர் எனக்கு டக்குன்னு தெரியல. அந்த சீரியலில் வந்து அவர் மேனேஜராக இருந்தார். அவர் பாதிலே போயிட்டார். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி வெங்கட் பிரபு சாரோட அசோசியேட்டும். அப்போ ஆடுகளை முடிஞ்சு டப்பிங் போயிட்டுருக்கு, ஆடிஷன் போயிட்டுருக்கு, ஃபோட்டோஸ் எடுத்து போய் கொடு அப்படின்னாரு. நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஆக்கர் அப்போ ஃபஸ்ட்டு கமிட் பண்ணது வந்து ஆக்கர் சிவகுமார் சார் கிட்ட போகிறதுக்கு ஆக்கரில் தான் ரஞ்சித் சார் கமிட் பண்ணி வச்சுருந்தார். ஆக்கரில் போகிறேன். என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் கலைக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் கூப்பிட்றேன்டா தம்பி அப்படின்னாரு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரஞ்சித் சார் கால் பண்ணார். வீட்டில் இருந்தேன். டி நகர் வா அப்படின்னாரு. உன் தேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வா அப்படின்னாரு. நான் ஒரு எப்படியும் ஒரு 50-60 பேர் போயிருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டு இருந்துச்சு. நான் பண்ணுற எதுவுமே தெரியாது. கடைசி ஒரு நாள் வந்து என்ன பண்ணார், ஃபில்டராகி வந்துட்டே இருக்கும்போது நீ ஆடிஷன் பண்ணுற, நாளைக்கு காலைல வந்துடு அப்படின்னாரு. போனேன். அதில் ஒரு 10 பேர் ஃபில்டர் பண்ணாங்க. 10ல் 6 பேருக்கு மட்டும் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு கதை சொன்னார் கொஞ்சம் டீட்டெயிலாக. இதுதான் அப்படின்னு அவர் சொல்லும் போதே வந்து 40% அது தெரிஞ்சிச்சு. நிறைய கனெக்டாக இருந்துச்சு. ஓகே ரொம்ப நான் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதே ஆட்டிடியூடை எடுத்து படத்துலையும் வச்சுட்டோம். அது ரஞ்சித் சார் சொன்னதும் அது நடக்கல. சில கரெக்டான வேவ் லென்த்தில் இருக்கிற மாதிரி அது அட்டகத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அவரும் பயங்கரமாக மிஸ்ஸும் பண்ணுறோம் அடுத்த படத்தில்.
நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? ஆக்சுவலாக அட்டகத்தி வந்து 2 கட் இருக்கு. ரஞ்சித் சார் வந்து முதல்ல கட் பண்ணது வேற, அதில் பப்பட் ஷோலாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃபிலிம் சேம்பரில் வந்து ஃபெஸ்டிவலில் லாஸ்ட் இயர் போட்டிருந்தாங்க. அது நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இல்லை, பட் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கலாம். வாய்ஸ்லாம் மாற்றி இந்த கூத்தில் பேசுகிற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்பார் அவர். என்ன பாப்பா எப்படி இருக்க மாதிரி அவரோட வாய்ஸில் வந்திருக்கும். அது ரஞ்சித் சாரே ட்ரை பண்ணியிருப்பார் பப்பட் ஷோவில். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதை ரிசீவ் பண்ணுறது தான் எனக்கு இப்போ வரைக்கும் பிரச்சனையாக இருக்காது. என்கிட்ட சொல்லும் போது நல்லா பண்ணுறீங்க, இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் அந்த ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரைக்கும் அப்படி தான் போய்ட்டு அதை மட்டும் ஹேண்டில் பண்ணோம். குக்குவில் அதை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா குக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணுறீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மொக்கா வாங்க எங்கன்னா தேவையில்ல, இல்லை இப்படி மாற்றி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து இங்கே ஹார்டாக இருக்குது. ஏன்னா ஒர்க் அவ்வளோ ஒர்க் தேவைப்படுது அந்த படத்துக்கு. இதில் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் வந்து அப்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, பட் ஒரு குரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார், அவர் அப்பத்துலேருந்து ஜனநாதன் சார், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு சேது, விஜய் சேது, 4 பேர். இது ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். இந்த ஞானவேல் சாரும் பிரபு சாரும் அவங்க அப்பப்போ சில அட்வைஸ் சொல்லுவாங்க. பிரபு சார் கொஞ்சம் பர்சனலாகவே சொல்லுவார். அவ்வளோதான், 5 பேர் இருப்பான். வந்து தனலட்சுமி ஸ்கூல் ராயபுரம், 10th வரைக்கும் ராயபுரத்தில் தனலட்சுமி ஸ்கூலு. +1 +2 வந்து சென்ட் கேப்ரியல்ஸ் ப்ராட்வே. ஸோ ஏரியாக்குள்ளே வந்து அஜித் விஜய் சார் இருக்காது. எப்பவுமே அது பசங்க எப்பவுமே ஒரு கிரேஸாக தானே இருக்கும் அடிச்சு. அதில் நம்ம பயங்கர கெத்தாக 9th போயிட்டு அவருக்கு அது பிரச்சனை பண்ணியிருக்கோம். செம்ம சந்தோஷமான விஷயம். அது தீனா படத்துக்காக அது பிரச்சனையாச்சு. அகஸ்தியா தேட்டரில் 18 பேர் போய் செம்ம கெத்தாக இருந்துச்சு அந்த சீனுக்காக. பிடிச்ச ஹீரோயின்ஸ் வந்து நிறைய பேர். பிரியா ஆனந்த், நசீரியா நசீம், அப்புறம் குக்குவில் பண்ணுற மாளவிகா நாயர், தென் தீபிகா படுகோன் ரொம்ப பிடிக்கும். அர்ஷிதா செட்டி, உதயம் ஹீரோயின், இவங்க எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. ஒரு மாதிரி அப்படி இருந்தாங்க. இப்போ அடுத்த ரிலீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் எடிட்டிங் போயிட்டுருக்கு. குக்கு ப்ராசஸில் இருக்குது. குக்குக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நான் எல்லாமே கான்ஷியஸாக பண்ணணும், ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். ஸோ வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம், அவரோட அசிஸ்டன்ட் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் SPB சரண் சார் அவர் ப்ரொடக்ஷனில் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியிலேருந்து இந்த கமிட்மெண்ட் இருக்குது. ஒன்று முடிச்சுட்டு தான் ஒன்று போக முடியும். சிவி குமார் சார் திருப்பியும் பேசினாங்க. ஸோ அது ப்ராசஸில் இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னுடைய கமிட்மெண்ட்டு குக்குக்கு அப்புறம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனு ஸ்டுடியோஸ் சார்பா அதனால் காதல் சேவை ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதுக்கு முன்னாடி 4 படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த படங்களுக்குள்ளே காதல் இருக்குமே தவிர முழுக்க ஒரு காதல் படம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். அதனால் காதல் செய்வீர். இது வந்து சுசீந்திரனும் நானும் சேர்ந்து பண்ணுற ஒரு 3rd மூவி. ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஐடியாவில் இருந்தது. பட் நாங்கள் பேசும்போது நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பட் சில ரீசன்ஸ்னால கொஞ்சம் தள்ளி போச்சு. பட் நவ்
அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே. அதில் ஒரு இன்னசென்ஸ், அப்புறம் ஒரு இன்னைக்கு ஜென்ரேஷனில் ஒரு லவர்ஸ் என்ன ஃபேஸில் போயிட்டுருக்காங்க அப்படின்றது வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும். ஸ்வேதா 2 minutes. ஏய் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டால, எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ற? ஜெனி, நான் ஒன்று உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, நீ ஏன் அவளே டிசைட் பண்ற? பிடிக்குது பிடிக்கலன்னு அவ சொல்லட்டும். அவ எனக்காக தான் பேசுறா. உனக்காக அவ சாப்பிட்டா போதுமா? நாங்க 10 years friends. அவளுக்காக நீ அவளை லவ் பண்ண முடியாது. ஏய் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு எப்படி அவளை லவ் பண்ண நான் முடியும்? என்ன ரோட்ல போற பொண்ணை லவ் பண்றேன்? என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்றேன். என்னை பத்தி அவளுக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு தெரியும். ஜெனி, என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட லவ் பண்றது கரெக்ட் தான். இந்த செகண்ட்ல இருந்து நீயும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீ யாரோ தான். படி போலாம். ஆதலால் காதல் செய்வீர் என்னோட முதல் படம். இது ஒரு 2 months நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சார் வந்து எனக்கு ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ செட்டுக்கு போகும்போது வந்து இட் பிகேம் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஆக்ட். ஸோ சுசி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆதலால் காதல் செய்வீர் இது நல்லூர் ஸ்டுடியோவின் முதல் படைப்பு. ஆதலால் காதல் செய்வீர் பாடல்கள் கேட்டேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. வாலி சாருடைய வரிகளையும் யுகபாரதியோட வரிகளும் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து யுவன் பாடின ஆதலால் காதல் செய்வீர் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். காதலித்து பார் காலம் நின்றிடும் திருவிளக்கெங்கும் நிலா தென்படும். காதலித்து பார் பாட புத்தகம் கவிதை தொகுப்பாகும். காதலித்து பார் வேர்வை மின்னிடும் இருமிய சத்தம் இசை ஆகிடும். காதலித்து பார் பூமி மொத்தமும் புதிதாய் உருமாறும். காதலித்து பார் இதில் பார்த்த அந்த தப்பு தண்டா பண்ணும் வயசு அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சுசியோட படங்களில் இல்லாத ஒரு ஃபார்மேட் அதில் இருந்தது. ஜெயச்சந்திரன் ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. அழகர்சாமி குதிரையிலேயே அவருடைய பங்களிப்பு எல்லாராலும் பாராட்டப்பட்டது. இதில் இன்னும் நல்லா இருந்தது. ஒரு காம்பேக்ட் லெவலுக்குள்ளே இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா. அண்டு கேமராமேன் சூர்யா அண்டு சோஃபி, ஒரு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் எல்லாமே சேர்ந்து அந்த பாடலை வேறொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தது. அண்டு அவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காதல் உணர்வை நமக்கும் தருது. அந்த பிரதிபலிப்பு தான் முக்கியம். அது ரொம்பவே நல்லா கிடைக்குது. உனது நூலிடை எனது நூலகம் எடுத்து வாசிப்பேன் அன்பே. தினமும் மாலையில் திறந்து வைத்திரு நீ. ஒரு பாட்டு பார்த்தேன், 2 பாட்டு கேட்டேன், எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இசை அற்புதமாக பண்ணியிருந்தார். அந்த பையன் புது பையன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரியே இருந்தது. அந்த பொண்ணும் அதே மாதிரி தான், ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீ சொல்லாத போதும் உன்னை கையோடு தாங்க ஒரு நட்பில்லையே நல்ல முன்னோடு சேராது. யார் சொன்னாலும் கூட நிழல் முருகாத நீரில் அதை போல் எங்கு காதல் உயிர் போனாலும் போகாது. தப்பு தண்டா பண்ணும் வயசு ஒப்புக்கொண்டா என்ன தவறு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸு. அது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வாலி சார். யுவனோட மியூசிக் வந்து அது எங்கே கீபோர்ட்லேருந்து போடுறாரா இல்லாட்டி எங்கேருந்து போடுறாரு அந்த மியூசிக், அந்த ராகத்தை பிடிக்கிறாருன்னு. அது வந்து காதலை வரவழைக்கிற ராகமாக இருந்தாலும் சரி, ஒரு சோக கீதம் பாடுறதா இருந்தாலும் சரி, இதயத்துலேருந்து பாடுற மாதிரியான ஒரு டியூன் எங்கேருந்தோ பிடிக்கிறாரு. அது வந்து நம்மளே வந்து அதை பாடுற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துறது வந்து இவனோட மியூசிக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். கரெக்டாக இந்த படத்துக்கு கரெக்டாக லாக்கான ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு. அப்படியே சூப்பர் சாய்ஸ், குட். நல்லா தனுஷ் வந்த புதுசில் ஒரு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணும் ஆல்ரெடி எங்கள் படங்கள் நடிச்சிருக்கு வழக்கேனில்.
சுசீந்திரனுக்கு இது முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு 3 சாங்கில் அந்த உதித் நாராயணன் பாடின சாங்கு, அது இவனுடைய அந்த நம்ம செல்வராகவன் காம்பினேஷன்லாம் ஒன்று வரும், ஒரு மேஜிக் நடத்துவரில், அது வந்து அந்த சாங்கில் இருக்குது. அலைபாயும் மனசுக்குள்ள அந்த கோடி ஆசைகள் அப்படின்ற ஒரு பாடல் வந்து திரும்ப திரும்பவும் மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா பாடின ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு ஒரு டேக்லைன் மாதிரி திருப்பி திருப்பி வர அந்த பாட்டும் ஒரு பெரிய ஹிட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப சுசி வந்து வேறு ஒரு திசையை நோக்கி இந்த படத்தில் வந்து தன் பயணத்தை திருப்புகிறார்ன்றது மட்டும் தெரியுது. I would like to thank my friend Mr. Susindran, who is the director of this movie, and my another friend Thai Saravanan, இந்த படத்தோடைய ப்ரொடியூசர். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து என் கூட இருந்து இவ்வளோ தூரம் கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அசோசியேட்ஸ் மிஸ்டர் கல்யாண், இந்திரா, சீனி, அப்புறம் பூபால். I must thank my lighting team from Mindscreen. யுவன் சங்கர் ராஜா நான் அகைன் ஒரு ஃபேன் தான். பர்டிகுலராக அவர் பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் சாங் வந்து போகாதே. தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா, சூப்பர் மியூசிக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு லவ் மூவி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்னும் 7G ரெயின்போ காலனி, அதுக்கப்புறம் லாட் ஆஃப் மூவிஸ், அதுக்கப்புறம் இதுவும் அதோட ஒரு லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். ஹாய், ஐ எம் ஜெய். இவன் என் ஃப்ரெண்ட் சபரி. ஹலோ. நாங்கள் NS இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கிறோம். ஸோ என் ஃப்ரெண்டு ஒரு 6 மந்த்ஸாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். 6 மந்த்தாக பின்னாடி சுற்றுறாரா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. இல்லை, நீங்கள் முன்னாடி போகும்போதெல்லாம் நான் பின்னாடியே வருவேன். அப்போ எப்படிங்க தெரியும்? கொய்யால இதுக்கு பேர் தான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதா? ஏண்டா தெரியாமல் ஃபாலோ பண்ணலாம், சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணியிருக்கேடா. சாரி மச்சி, இவங்க கவனிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். சாரிங்க, ஃபாலோ தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டான். இப்போ தான் தெரிஞ்சிச்சு. வாட் யூ சே? 2 minutes தனியாக பேசணும். சூப்பர், என்ஜாய்டா, போய் பேசு. இல்லை உங்க கூட. ஏன் கூடவா? எஸ், எனி சீக்ரெட்? ஆக்சுவலி சேம் ப்ராப்ளம். நானும் தெரியாம உங்க ஃப்ரெண்டு. ஓ, சபரியை லவ் பண்றீங்களா? இல்ல கார்த்திகை லவ் பண்றேன். என்னது, கார்த்தியா? ஆமா, கார்த்தியோட அப்பா கிட்ட தான் நான் டியூஷன் படிச்சேன். கார்த்தி என்ன பார்த்தது கூட இல்ல, ஆனா நான் அவரை பார்த்திருக்கேன். அவர் என் கூட பேசினது கூட இல்ல, ஆனா அவரை பத்தி நிறைய என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். எப்படியாவது அவர்கிட்ட ஒரு கரெக்டான சந்தர்ப்பத்துல லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், எல்லாருமே வாழ்த்தணும். காதல்ங்கிறது வந்து அந்த ஹை ஸ்பீடில் ஸ்மோக் போட்டு பார்க்குற அழகு மட்டுமே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு ரியாலிட்டி இருக்குது. அந்த ரியாலிட்டி நிறைய பேர் வாழ்க்கையில் ஷாக்கிங்காகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான நிறைய அதிர்வுகளையும் ஆழமான சிந்தனையும் இருக்கிற படமாக இந்த படம் தெரியுது. அண்ட் ஹீரோ ஹீரோயின் சந்தோஷ் மனிஷா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நிச்சயமாக அவர் ரொம்ப தெளிவான ஒரு வெற்றி பட தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இந்த திரைப்படத்தின் மூலம் இன்னும் அதிக தளங்களுக்கு செல்லக்கூடியவராகவும் இருப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஐம் ஷுர் இது தமிழ்நாட்டிலையும் ஒரு புது சினிமாவுக்காக ஒரு 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 எக்ஸாம்பிளாக மாறும். அண்ட் ஐ விஷ் திஸ் யங் டீம் த வெரி பெஸ்ட். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். I wish all of them big success in this film. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறைவனை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பெறணும், என் தம்பி இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த பாடல்களும் சரி, இந்த படமும் வெற்றி பெற
இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். படம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. உனக்காக நான் சாவேன், என் ஃபேமிலிக்காகலாம் சாக முடியாது. தேவை இல்லாமல் உங்கள் ஃபேமிலி யாரும் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிடாதீங்க. Yo, honey singer. Who is this honey? Who is this honey? Who is this? Who is this? Honey singer. Don't forget to watch Filmfare Awards on Vijay TV. Watch Filmfare Awards Star Vijay. Please do watch it. The Filmfare Awards only on Vijay TV. Do remember to watch Filmfare. I dedicate this award to Wali sir. He's no more with us, but he's left us his beautiful words for our broken hearts. எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலியா வாலி சொன்னபடி எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி எங்க வாலி ஜாலியா சொன்னபடி. விஜய் டிவியில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகுது, மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் நம்மளோட இருக்காங்க, வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான போஸ்டர்ஸோட ப்ரேயர் சாங், ஜாயின் த ப்ரேயர் சாங் அப்படின்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸ்டர்ஸோட இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், மூவி பற்றி. இந்த படத்தில் ஒரு ப்ரேயர் சாங்னு எப்படா இந்த படத்தில் ஒரு ப்ரேயர்லாம் எல்லோரும் யோசித்தாங்க. அப்புறம் ஒரு நியாயமான காசுக்காக இந்த ப்ரேயர் பண்ணுறதுனால சரி இது எல்லாருக்கும் போய் சேரணும், நல்ல விஷயம் பண்ணுறோம் மக்களுக்கு சரின்ட்டு நான் மதன் கார்கியை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் வருது, இந்த மாதிரி பசங்களாம் வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாக பசங்களுக்கு பக்திலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணலாம், ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருக்கட்டும் தான். எல்லாத்துலேயும் நல்லா க்ரௌடடாக இருப்பாங்க பாருங்கள், எல்லோரும் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் 2 பேர் கூட இன்றைக்கி கோயில் போயிட்டாங்க, பக்தி முத்தி போய் இங்கே வர சொன்னேன், அங்கே போயிட்டாங்க அவங்க. அதுக்காக இவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணோம், இந்த பையன் இந்த சுமார் முஞ்சு குமார் பையன் ப்ரேயர் பண்ணுறான், இது பண்ணுது, இது என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் இவ்வளோ கடுமையாக ப்ரே பண்ணுவார்னு நானும் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ ஒரு நியாயமாக ப்ரே பண்ணிட்டாரு. நான் சொல்கிறதோட அதோட வைர வரிகள் வந்து அவர் சொன்னார் தான் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், இப்போலாம் பார்த்தீங்கன்னா மதன் கார்கினாலே ரொம்பவே ஒரு வித்தியாசமான பாடல் தான் எழுதுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர். ஸோ இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப் க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரேயர் சாங் அப்படின்னு வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள் எங்களுக்கு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இதில் 2 பாட்டு பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு சாங் இப்போ ரிலீஸ் ஆக போகிற சிங்கிள் வந்து ப்ரேயர் சாங். ப்ரேயர் சாங்கோட கான்செப்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரேயர் சாங் ஒன்று வேணும். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த பாட்டோட லீடே வந்து அப்படி தான் ஆரம்பிக்கும். கேட்கும்போது ஒரு பெரியவர் வந்து சொல்லுவார், அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து எப்படி எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க கூட, நாங்கள் லவ் பண்ண பொண்ணு பிரிஞ்சு போயிட்டா கூட எங்கே இருந்தாலும் வாழ்கன்ட்டு நாங்கள் அவங்களை வாழ்த்தி ப்ரே பண்ணி பாடுவோம். நீங்களாம் இந்த காலத்தில் எல்லாம் திட்டி பாடிட்டு இருக்கீங்க, நீங்களும் ப்ரே பண்ணுங்கப்பா, அவங்களோட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணுங்களை வந்து திட்டாமல் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவார். அந்த லீடில் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ என்னெல்லாம் ப்ரே பண்ணுறாங்க அப்படின்றத இந்த பாட்டு போகும். டியூன் சித்தார்த்தோட டியூன் வந்து செம்ம சூப்பர் பெப்பி டியூன் ஒன்று கொடுத்துருந்தாரு. அப்படி கேட்கும்போதே அப்படியே ஒரு டான்ஸ் நம்ம ஒரு ஃபீலாக ஃபுல்லாக ரொம்ப அழகான பீட்ஸாக. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. நான் லைன்ஸ் இப்போ உடனே சொல்லலை, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கோட ஹீரோன்னு பார்த்தா அது நீங்கள் தான். ஏன்னா இந்த ப்ரேயர் சாங், இந்த ஃபுல் சாங்குக்கு நீங்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? This is my debut movie. இதுக்கு தான் ஆசைப்பட்டு பாலகுமாரா.
கோகுல் சாரும் நானும் எஸ்பெஷலி இந்த ப்ரேயர் சாங் பற்றி பேசும்போது ஒரு கார்கே சொன்ன மாதிரி நிறையா சாங்ஸ் இப்போ வருது பிரேக்கப் ஆனால் திட்டுற மாதிரி அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ப்ரே பண்ண எப்படி இருக்கும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போகலான்னு சொல்லி தான் நம்ம அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுற சாங் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை யாரும் பண்ணல, ஐ திங்க் ஸோ, யாரும் ப்ரே பண்ணல. இன்னொன்று ப்ரே பண்ணல. அப்போ அந்த ப்ரேயர் ஃபீல்டில் வந்திருக்கோம். அப்போது அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வாய்ஸ் யார் வேணும்னு சொல்லும்போது தான் நரேஷ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் ப்ரேயிங் சாங். இது மட்டும் டிவோஷனல் அந்த மாதிரி வந்து பாடல. ஆனால் டிவோஷன் எப்படின்னா கொஞ்சம் ஜாலி டிவோஷனல் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரேயர் சாங். அண்ட் who better than him to express that song. அவரும் ரொம்ப டிவோஷன் பக்தியோட ப்ரே பண்ணியிருக்காரு இந்த சாங். ஸோ I hope there's a prayer song this will do well. Okay. So பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் பாட்டும் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதோட ஹைலைட் என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் வேறு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கேரக்டர் அந்த மூவியில். மூல இது செம்ம காமெடி படம். இவங்களாம் ஏன் சீரியஸாக பேசுகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு மேட்டர் வந்து இந்த படத்தோட இந்த கேரக்டர் சுமார் முஜிக்குமார் அப்படிதான் அந்த படத்தோட கதாபாத்திரம். ஸோ அது அவர் சொல்லும்போதே அவர் மூஞ்சிலே அப்படியே ஒட்டின்னு இருந்தது. அதை அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேன், வரல. எனக்கு நேச்சுரலாக இருக்கு போல சுமார் முஜிக்குமார் அப்படியே வந்துருச்சு. பட் இந்த சாங் பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு கேட்டோன்னு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் தான் நான் வழக்கமாக தெரியும், நான் 2 விஷயம் சொல்லி தான் படத்தில் கம்மிட் ஆனேன். நான் சத்தியமாக டான்ஸ் ஆட மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வேணாம் பார்த்துக்கலாம்னு சொன்னார். இப்படி ராஜ் மாஸ்டர் வச்சு ஆட வச்சிட்டாங்க. சாங் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இந்த சாங் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லவ் ஃபீல்டில் இருக்கிற பசங்களும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க வச்சு ஒருத்தர் எடுத்துகிட்டு அவர் டான்ஸ் மாதிரி காட்டுறது எப்படி ஸோ நல்லா வந்திருக்கு. ஓவராலாக இந்த படத்தில் இது வர சுச்சுவேஷனில் இந்த பாட்டும் சரி, ஓவராலாகவே ஒரு ஃபுல் பேக் மூவி இது. பாட்டும் சூப்பராக வந்திருக்கு. கார்கி அவர்களுடைய வரிகள் வந்து அவர் பிரமாதப்படுத்திட்டார். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ராஜு மாஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சாங்கோட வாட் எவர் என்ன இதோட அவுட்கம் என்னவாக இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. பட் ஐ ஜஸ்ட் பிலீவ் அது எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரணும். அப்படி பார்க்கும்போது ராஜு மாஸ்டரோட கோரியோகிராஃபி வந்து இஸ் அட் இஸ் பெஸ்ட். அவர் அதில் கார்கியோட ஒவ்வொரு லைன்ஸையும் அவர் வந்து எடுத்திருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ் வந்து இப்போ நான் சீரியஸாக இருக்கேன்னு கூட அவர் சொல்லியிருப்பார். காமெடி படம் தானே, இவர் ஏன் சீரியஸாக இருக்காருன்னு. நாங்கள் சீரியஸாக தான் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக காமெடி படம் வந்தாலும் ரொம்ப சீரியஸாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது காமெடியாக தான் வந்துச்சு கடைசியில். அது வேறு வழியில் எங்களுக்கு அதான் வரும் பொழுது. இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீரியஸாக இருக்கணும்னு. பாருங்க கண்ணில் ஒரு சீரியஸ். அதுக்காக தான் ராஜேஸ்வரன் மாஸ்டர் நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க, அவங்க ஏன் சிரிக்கிறாங்க? இந்த படத்தில் சுமார் முஜிக்குமார் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பார். படம் ஃபுல்லாக அவர் பயங்கர சீரியஸு. ஆனால் ஒரு சீன் கூட அவரை பார்த்து சீரியஸாக நம்ம எடுத்துக்க முடியாது, யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவரை அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அவருக்கு. அண்ட் ராஜசுந்தர மாஸ்டர் வந்து இவர் சொன்ன மாதிரி இவர் நடக்க விட்டு ஆட வச்சிடலாம். பட் அவர் ஆட வச்சாலும் இவரும் நல்லா ஆடிட்டார். இவர் தன்னடக்கத்தின் தந்தை இவர் பேசிக்காக. அதனால் வந்து இவர் எல்லாமே நான் ஒன்றும் பண்ணலன்னு ரொம்ப நல்லா ஆடியிருக்காரு. ஸோ உங்களில் யார் பிரபுதேவா மாதிரி உங்களில் யார் விஜய் சேதுபதினு திருப்பி ப்ரோக்ராம் வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்ப்பா. வெரி ஷுவர், அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் எப்படி ஆடி இருக்கீங்கன்னு பார்க்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பாடல் பாடியிருக்கீங்க. ஸோ அண்ட் அந்த ஃபீல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்காக ஃபீல் பண்ணி எங்கே இருந்தாலும் வாழ்க ரேஞ்சுக்கு பாடியிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. வார்த்தை அதிர்ச்சியாக தான் அப்படியே ஃபுல் போய் சம்மந்தமே பேசுறதுக்கும் அந்த மைக்குக்கும் லைட் டிடெக்டர் இல்லை நோ சித்தார்த் தான் அப்படி கூப்பிட்டான்னு. ஐ மீன் ஐ நோ சித்தார்த் ஃபார் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடியும் ஃபார் டிஃப்ரெண்ட் சாங் ஒர்க் டுகெதர். ஆனால் இந்த டைம் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்ல மாதிரி ஒரு ப்ரேயர் சாங் இருக்குது வான்னு அப்படி கூப்பிட்டேன். லிரிக்ஸ் ஒரு மாதிரி படித்த உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்னடா இப்படி ஒரு ப்ரேயரா? ஐ திங்க் ஒன் திங் இஸ் ஷுர் தட் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரேயர் இது வரைக்கும் ஆனதில்லை. ஸோ இல்லை இவர் தான் மெயின் ஆள். இந்த பாவம் எதுவும் சேராது. இவங்க 2 பேர் தான் அது காரணம். நீங்கள் லைட்டாக சொன்னீங்க அவ்வளோதான். உங்களுக்கு ஃபீல் பண்ணி வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அது அவங்களோட சொந்த அனுபவம்.
ஸோ பர்சனலி ஐ மீன் ஒரு ரொம்ப காமிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணேன் பாடுறத. ஐ திங்க் இனிமேல் தான் தெரியும். மேபி அதுவும் சீரியஸாக தான் பண்ணோம், மேபி காமெடியாக எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாம் சார், நீங்கள் தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு க்ரூவோடு சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஒரு சிங்கிள் ட்ராக் நீங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கோகுல் எனக்கு சுச்சுவேஷன் சொல்கிறச்சவே ஒரு ப்ரேயராக இருக்கணும் சார், ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அந்த ப்ரேயரு. லவ் ஃபெயிலியருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணலாம் நம்ம. லிரிக்ஸ் கார்கி எழுதின உடனே பயங்கரமான ப்ரேயராக இருந்தது. நிச்சயமாக பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பாட்டை கேட்டு. சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இவ்வளோ பெரிய ஒரு டீம் வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மூவி அண்ட் அவங்க சொல்கிற மாதிரி சாங்ஸ்லாம் வந்து கேட்கும் போதே ஒரு நிறைய செம்ம ஹிட் ஆகும்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் பற்றி, இந்த பாடல் பற்றி. நாங்கள் ஏற்கனவே நானும் ராஜ்குமார் சாரும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான தான் ஜாயின் பண்ணுவோம். இது ஆல்ரெடி விஜய் சேதுபதி தான் அந்த படத்தோட ஹீரோ. அதில் எவ்வளோ தூரம் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சோ அதை விட 200% இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து கதை கேட்கும்போது கோகுல் சொல்லும்போது 3 hours நான் ஸ்டாப்பாக சிரிச்சுட்டு தான் இருந்தேன். அவர் சொன்ன எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அது அப்படியே அவர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காருன்றது தான் ஒரு பெரிய விஷயம். டெஃபினெட்லி ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். And about the song, இந்த பாடல் பற்றி சாங் டெஃபினட்டாக வந்து நான் கூட ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டில் அப்படி எப்படி தான் என்ன தான் இருக்குது? ஸோ நீங்கள் எல்லாரும் என்னோட சீனியர் அவர். அது படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஸ் ராவ் வந்து முதல்ல ப்ரேயரே ஆரம்பிப்பார். அவர் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாது, எல்லாரும் பண்ண வேண்டியது. விஜய் பாடுவார் ஃபர்ஸ்ட். விஜய் சேதுபதி பாடுவார். சார் நீங்க சார் சார் படம் தான் சார் காமெடி படம், நான் இல்லை சார். போஸ்டரை பார்த்தீங்கனாலே விஜய் சேதுபதி ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கும்பலை நம்மளால சமாளிக்க முடியாதுப்பா. ஸோ இவங்க இந்த சிங்கிள் ட்ராக் ஆடியோ ரிலீஸில் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரோட சிங்கிள் லான்ச் பண்ணுறோம். ஃப்ரம் த ஆல்பம் ஆஃப் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இந்த ப்ரேயர் சாங், இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து இப்போது மக்கள் முன்னாடி வச்சிடறோம். படத்தோட ஹீரோஸ் மிஸ்டர் விஎஸ் ராஜ்குமார் அண்ட் ஜே சதீஷ்குமார் வந்து இதை லான்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட ரியல் ஹீரோஸ் இருக்காங்க 2 பேர், அவங்க 2 பேர் அதை வாங்கிப்பாங்க, மிஸ்டர் விஜய் சேதுபதி அண்டு அஸ்வின். ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன் அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க. ஓம் போகவோம் போகவோம் மககவோம் ஜனகவோம் பொண்ணே உனக்காகத்தான் ஓம் தவகவோம் தவகவோம் தோழனால தனம் ப்ரே பண்ணுவேன். ஓம் ஸ்வாகா மாகா குக்கா முக்கா பொண்ணே உனக்காகத்தான் தனம் ப்ரே பண்ணுவேன். குக்கா மக்கா वो सेलफोन ले बैलेंस மறஞ்சிட்டோண்டி, वो லேப்டாப் எல்லாம் வைரஸ் நிறைஞ்சிட்டோண்டி, वो ஏடிஎம் கார்டு ரெண்டும் தொலைஞ்சிட்டோண்டி, அது கிடைச்சாலும் பின் நம்பர் மறந்துட ப்ரே பண்ணுவேன். நீ எங்கே போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன். எல்லா சாமியும் நல்லா ப்ரே பண்ணுவேன்.
கிடைக்க ப்ரே பண்ணுவேன் வழுக்க தலையோட உனக்கு ஒரு புருஷன் கிடைக்க ப்ரே பண்ணுவேன் பொண்ணுங்க 10 நீயும் பெத்து போட நான் சத்தியமா ப்ரே பண்ணுவேன் அந்த 10 லவ் பண்ணாமலே என்ன போல மாப்பிள்ளைய நீயும் தேட ப்ரே பண்ணுவேன் எங்க போனாலும் அங்க ப்ரே பண்ணுவேன் எல்லா சாமியும் நல்லா ப்ரே பண்ணுவேன் நீ பைக்கில் போனா போலீஸ் நிறுத்தணுண்டி நீ ஜாகிங் போனா நாய் துரத்தணுண்டி உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேயா மாறணுண்டி உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேயா மாறட்ட ப்ரே பண்ணுவேன் நீ எங்க போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன் எல்லா சாமியும் நல்லா ப்ரே பண்ணுவேன் நீ எங்க போனாலும் அங்க ப்ரே பண்ணுவேன் எல்லா சாமியும் நல்லா ப்ரே பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ என்ன விட்டு போகாதே என்ன விட்டு போகாத இன்னும் பேசக்கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ வாழ போல நீ வந்த கடல் போல நான் இருவேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே அந்த அலைகளை போல வந்தோ கையில மாட்டிக்குவ வளையல போல ஓ கண்ணு கேத்த அழகார காத்திருடா கொஞ்சம் உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே அன்னைக்கு தான் தனியாக போன்னு சொன்னான்ல போல இனிமே உனக்குலாம் நாங்களாம் ஏமாத்துறோம் நடத்துடே கடல் மாதாடையாக உயிரோடு உனக்காக காத்திருப்பேன்
என் கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்லவே தயங்குதே. இந்த உப்பு காத்து இனிக்குது உன்னையும் என்னையும் இழுக்குது. உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுமே. இந்த மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குது. இந்த இரவெல்லாம் நீ பேசு தலையாட்டி நான் ரசிப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. நீ என் கண்ணு போல இருக்கணும் என் பிள்ளைக்கு தகப்பனாவணும். அந்த அலையோரம் நம்ம பசங்க கொஞ்சி விளையாடணும். நீ சொந்தமாக கிடைக்கணும் நீ சொன்னதெல்லாம் நடக்கணும். நம்ம உலகம் ஒண்ணு இன்று நாம்